அடுத்தது சட்டம் சம்பந்தமான செய்திகள். இன்றைக்கி என்னென்ன வந்ததுன்னா, சவுக்கு சங்கர் இதை குண்டர்கள் சட்டத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சவுக்கு சங்கர் நல்ல மனிதர் இல்லையா, அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் கைது செய்த முறை, இந்த குண்டர்கள் சட்டம் போட்ட முறையெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அதெல்லாம் தப்பு அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ நான் சொன்னது சட்ட சம்பந்தமாக தான், சட்ட சம்பந்தமான விஷயம். ஏன்னா சவுக்கு சங்கர் வெளியில் வந்தோடனே அவர் திட்டக்கூடிய முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவருக்கு எப்படின்னா நன்றி அப்படிங்கிறதே எப்போதும் இருக்காது. நாங்கள் சட்ட பிரச்சனையில் அவருக்காக குரல் கொடுத்தோம். அவருடைய ஆதரவு வேணும்னு எல்லாம் குரல் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ரசிகர் மன்ற தலைவர் ஆகணுங்கள்லாம் எங்களுக்கு இல்லை, அவர் ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எதுக்கு சொன்னால், மனிதாபிமான அடிப்படையில் சொன்னோம். இப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் கொடுத்த இது தப்பு, குண்டர்கள் சட்டம் தப்புன்னு ரத்து பண்ணியிருக்காங்க. குண்டர்கள் சட்டத்தை நாங்கள் எதுக்கு எதிர்க்கிறோம்னா, போலீஸ்காரங்க எல்லார் மேலேயும் போடுவாங்க. அதனால் குண்டர்கள் சட்டத்தை நம்ம எல்லாருமே எதிர்க்கணும். காவல்துறையில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஆபத்து. ஏன்னா உங்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு இதுதான், எதுக்கெடுத்தாலும் குண்டர்கள் சட்டம். அதனால் அத்தனை பேரும் குண்டர்கள் சட்டத்தை எதிர்க்கணும். உச்சநீதிமன்றம் கரெக்டாக இது பண்ணி நீ போட்டது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லாத பட்சத்தில் அவர் வெளியில் ஜாமீனில் விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எல்லாம் ஜாமீனில் கொடுத்துட்டாங்க, எல்லா வழக்குகளும். அந்த கஞ்சா வழக்குலையும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. கஞ்சா போலீஸ் தான் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்த விஷயங்கள்னால், அவங்க குரூப்பு பூரா கஞ்சா அடிக்கிற குரூப், சவுக்கு சங்கர் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம். அவங்க சின்ன சின்ன அளவில் குடிக்கிறதுக்காக கஞ்சா வச்சுருந்துருக்கலாம் ரூம்லேயோ அதுலேயோ. ஆனால் 5 கிலோ கஞ்சா உள்ளே இருந்ததுங்கிற மாதிரி செய்தி வருது பொய். அவ்வளவெல்லாம் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க அவசியம் இல்லை. ஏன்னா போலீஸ் உச்சநீதிமன்றத்தை சொன்னால் அவரை வெளியில் விட்டால் கஞ்சா விற்பாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பொருத்தமான விஷயம் இல்லை. அதனால் அவங்க கஞ்சா வச்சுருக்க மாட்டாங்க, கஞ்சா குடிக்கலன்னுலாம் சொல்லலை. அது எனக்கு ஒரு சவுக்கு சங்கரை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். அதனால் நீங்கள் அதை கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதனால் அவர் ஜாமீனில் வெளியில் வருவது இன்னும் 2-3 நாட்களில் போலீஸை மேற்கொண்டு கேஸ் போடாமல் இருந்தால், அந்தந்த இடைப்பட்டதில் மறுபடியும் கேஸ் போட்டாங்கன்னா மறுபடியும் பெயில் எடுக்கணும். போடாமல் இருந்தால் 2-3 நாளில் வெளியில் விடுவார். எடப்பாடி பழனிசாமி சிறைச்சாலை வாசலில் போய் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் அவருக்கு ஆளுயர மாலை போடுவதாக இருக்கிறார்கள். காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இணையாகவோ இல்லை அதற்கு மேலாகவோ சவுக்கு சங்கரை இந்த கூட்டம் வணங்கி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு நல்ல செய்தி வந்ததுக்கப்புறம் சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். செந்தில் பாலாஜிக்காக காத்துக்கிட்டு இருக்காராம் ஸ்டாலின். அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காராம். வந்தால் நான் செந்தில் பாலாஜியை மந்திரியாக்காமல் விட மாட்டேன், வசூல் ரொம்ப குறைஞ்சி போச்சு, டாஸ்மாகில் இந்த முத்துசாமியை போட்டால் அந்த நியாயம் நேர்மைன்னு. அதுக்கு தான் இந்த ஏடிஎம்கேக்காரனே போடக்கூடாது, நம்ம கட்சிக்காரனை போடணும். செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இருந்தாலும் நம்ம கட்சிக்காரனை விட மிஞ்சுற அளவுக்கு ஊழல் பண்ணுறாரு. அவர் வராமல் இப்போ டாஸ்மாக் ரொம்ப கலெக்ஷன் ஆயிடுச்சு, இதாகிடுச்சுன்ட்டு செந்தில் பாலாஜி எப்படியாச்சும் மந்திரி ஆக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் பயங்கர ப்ரெஷர். வக்கீல்களை வச்சு சீக்கிரம் பாருங்கய்யா, அவருக்கு ஜாமீன் எடுங்கய்யா சீக்கிரம், ஒவ்வொரு நாளும் பல கோடி லாஸ் ஆகுது அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை சுப்ரீம் கோர்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ ஜாமீனில் வந்துட்டார், எல்லாம் அந்த அமலாக்கத்துறை உள்ள தள்ளின எல்லாமே வந்துட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி வந்துடுவார் அப்படின்னு நம்பிக்கை. அவன் அமலாக்கத்துறை போய் சொல்லிக்கிட்டே இருக்கான் சுப்ரீம் கோர்ட்டில், சார் பக்கா ஃப்ராட் இருந்தாலும் 100 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டு நீங்கள் தான் வழக்கு போட சொன்னீங்க, இப்போ இதில் நான் 100 கோடிக்கு வீடை கட்டினான், டாஸ்மாக் பூரா இருந்தாலும் அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்டாலின் காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் நான் மெதுவாக வரேன், எனக்காக காத்திருக்காதீங்க, வேறு ஒரு மந்திரியை முத்துசாமியை மாற்றிட்டு நல்ல பணம் கொடுக்குற மந்திரியாக போடுங்க, நான் ஒரு ஆளை சொல்கிறேன் அவரை போடுங்கன்னு சொல்லியிருக்காராம். அதனால் ஸ்டாலின் அதெல்லாம் முடியாது, எவ்வளோ பணத்தை கொள்ளையடித்து எனக்கு கொடுத்த உனக்கு விசுவாசமான இருக்க வேணாமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு அப்படின்னா முன்னாடியெல்லாம் முதலமைச்சருக்கு பயப்படுவாங்க, மந்திரிகள்லாம் நடுங்குவாங்க முதலமைச்சராக இருக்கும்போது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மந்திரியை பூரா நடுங்குவான் அப்படின்னு கூப்பிட்டான்னு. மந்திரியை கூப்பிட்டாலே கால் நடுங்கும், என்னத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே இந்த அம்மா அப்படின்னு. அந்த அம்மா கேட்பாங்க, என்ன இவ்வளோ இந்த இதில் இவ்வளோ லஞ்சம் வாங்கினேயா அப்படிம்பாங்க. ஆமாம்மா லஞ்சம் வாங்கினோம்மா, என்கிட்ட சொன்னையா, சரி இந்த இங்கே எலெக்ஷன் நடக்குது, ஒரு 100 கோடி அதில் செலவு பண்ணு அப்படிமா. ஸோ நடுங்கும். கடைசி நேரத்திலாம் ஓபிஎஸ் ரொம்ப மிரட்டினாங்க.
அவங்க உள்ளேயே வந்துக்கிட்டு சசிகலா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை அவங்களால கேட்க முடியல. ஆனால் மந்திரியை கேட்பாங்க. அப்படி எம்ஜிஆர் இருக்கும்போது நடுங்குவான் மந்திரி. உளவுத்துறையிட்டேருந்து ரிப்போர்ட்டை வாங்குவார். வாங்கினா உள்ளே கூப்பிடுவார். எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்துக்கு கூப்பிட்றாருனாலே மந்திரிக்கு அடி அதுதான் வாங்குறதுக்கு பயந்துக்கிட்டே நிறையா மந்திரி இருந்தான். கருணாநிதி எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்க விட்டுட்டு அவருக்கு பங்கு வந்துட்டா அவர் கண்டுக்க மாட்டார். இப்போ ஸ்டாலினும் அதே இதுக்கு வந்துட்டார். அப்போ முதலமைச்சர் இவன் சம்பாதிக்கிறதுல பங்கு கேட்டால் என்ன ஆகும்? மந்திரி பயப்படுவானா? கொள்ளையடிக்கிறதுல அது மாதிரி இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு. அதாவது கீழே இருக்கிற மந்திரிகளை கண்டிக்க வேண்டிய முதலமைச்சர், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் ஊழல் பண்ணும் மந்திரிகளுடன் பங்கு போட்டுக் கொள்கிறார். அதற்காக ஊழல் அமைச்சர் செந்தில் பாலாஜி வர காத்துக்கிட்டு இருக்காரு. ஊழலில் குற்றச்சாட்டுக்கு ஆளான பொன்முடியை திருப்பி மந்திரி ஆக்குறாருங்கிறது காலத்தின் கொடுமை. இறைவன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் ரொம்ப இறைவன் சொல்கிறீங்களே, நீங்கள் சில விஷயங்களை ஸ்டாலின் அவர்களை பற்றி சொன்னீங்களே, சில வழக்குகளை பற்றி, எப்படி அவர் முதலமைச்சர் ஆனார்? உங்கள் கடவுள் எங்கே போச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கே தெரியல. ஒரு வேளை நான் இவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக கூட அவர்கள் முதலமைச்சராகி இருக்கலாம். இதில் இன்னும் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட வர வைக்கலாம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ செந்தில் பாலாஜியையும் பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜி மந்திரியாகும் நாளை விரைவில் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.